விழாவினை முதல் பகுதியாக தமிழ் தாய் வாழ்த்து இறை வணக்கம். நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கையொழுகும் சீராடும் மதன வெல நிகழ்வனத கண்டமிகு திக்கணமும் அது சிறந்த நாளிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இந்த முறை எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறமையன்று செயல் வளர்ந்து வாழ்த்துதுவே வாழ்த்துதுவே வாழ்த்துதுவே. தமிழ்நாட்டிற்கே உரிய பாரம்பரியமான இறைவனுக்கு வணக்கம் செலுத்துதல், குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்தல் மற்றும் அண்ணல் காந்தியடிகளுக்கு மலர் தூவி சிறப்பித்தல். மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு நம்மளுடைய இயக்குனர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கணேசன் முத்துக்கண்டன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் மாவட்ட தொழில் மையத்திலே இருந்து வந்திருக்கின்ற அலுவலர்கள் அவர்களுக்கு அன்புச்சிலியன் சார் அவர்களை பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். திரு என் வடிவேலன் உதவி இயக்குனர் தமிழ்நாடு கடற்கால தொழில் வாரியம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்ததாக திருமதி ஜெபினா பபி உதவி இயக்குனர் MSME DMO திருநெல்வேலி அலுவலகம் அவர்களுக்கு இயக்குனர் அவர்களை கௌரவித்து சல்கை போட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். அடுத்ததாக எங்களது அன்புக்கும் பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழ்நாடு சர்வோதய சங்கத்தின் தலைவர் ராஜு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய இயக்குனர் பொன்னாடை போட்டி
கௌரவிப்பார். அடுத்ததாக விழாவிலே வரவேற்புரை ஆற்ற வருமாறு திரு ஆர்.சி. அசோகன், டிவிஷனல் டைரக்டர், கதர் கிராம தொழில் ஆணைக்குழு மதுரை அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் கதர் கமிஷன் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராம் 20ஆம் தேதி நடக்கிற மாதிரி இருந்தது. ஆனரபிள் சேர்மன் வர்ற மாதிரி இருந்தார். இங்கே ஹெவி ஃப்ளட்டுனால அதை அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சோம். 1 வீக் தான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இருந்தால் கூட இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வச்சு எல்லாமே ரொம்ப பாராட்டி போகிறாரு கமிஷனர். இவ்வளோ ப்ராடக்ட் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு. இந்த தடவை ஒரு நல்லது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டம் வச்சுருக்காங்க. எல்லாமே எல்லா கடையும் எல்லாம் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்தது. அப்படி பாராட்டி போனார். அதே மாதிரி பிஎம்ஜி ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லது. நான் என்னென்னா, மக்கள் பிள்ளைங்க வரணும், அது ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்னொன்று என்ன, 28, 29, 30 இல்லை 29, 31 எதிர்த்தாப்புல எக்ஸிபிஷன் வர்றாங்க. அவங்க வைக்க போகிறாங்க. ஸோ அந்த கிரௌடு இங்கே வரும். கண்டிப்பாக அவங்களுக்கு சேல்ஸ் ஆகும், ஷுவராக ஆகும். இது இல்லாமல் அடுத்தது உங்களை டிஸ்டர்ப் பண்ண ரொம்ப சீக்கிரம் சேர்மன் வர்ற மாதிரி இருக்கு. ஏதர் 5th or 6th உங்களுக்கு விசி மூலம் தெரிவிக்கிறேன். அது இப்போ நான் கமிஷனர் இருந்தால் நம்முடைய என்னென்ன இது கேவிசி பற்றி உங்களுக்கு சொல்லலாம். இப்போ அவர் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால ஃபார்முலா வரவேற்கிறேன். அண்ட் இந்த விழா மிகவும் சிறப்புற இருப்பதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். இங்கே வரைய செஞ்சு சிறப்பெல்லாம் செஞ்சு ரொம்ப நம்மளை பாராட்டி போன கமிஷனர் திருநெல்வேலி கார்பரேஷன் அவர்களை வருக வருக என்று கூறி அவருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். லீட் டிஸ்ட்ரிபியூஷன் மிஸ்டர் கணேசன் வந்திருந்தார். 1 நேரம் இங்கே தான் இருந்தார். அவருக்கு நம்ம கௌரவம் கொடுத்தோம். ஆனால் என்ன வேண்டாம், திடீர்னு எல்லியை ஃபோன் போட்டார், கலெக்டர் ஃபோன் போட்டார். உடனே கூப்பிட்டு அவர் போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அவனையும் வரவேற்று நன்றி கூறி, அடுத்ததாக ஜெனரல் மேனேஜர் சொன்னதான் அவங்களுக்கு இதே குறை தான் வந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. கடைசியில் கலெக்டர் கூப்பிட்டதுனால இப்போ பாரு, கலெக்டர் கலெக்டர் இங்கே வர முடியல. காரணம் என்ன, நிவாரணம், அதுக்கு போயிட்டார் ஃபுல்லாக. அதனால தான் வர முடியல. அதுக்கப்புறம் கார்பரேஷன் கமிஷனர் ரெக்வஸ்ட் பண்ணி சரிட்டார். மிஸ்டர் வடிவேலன் எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கிறவர். காதிக்கோடு எங்கள் எல்லா கமிட்டிலையும் எதிர்வழியும் மெம்பராக இருப்பார். இப்போ இந்த பட்ஜெட் கமிட்டியில் மெம்பர் தான். ஸோ அவரை கமிஷன் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஜெரினா பாட்டி அசிஸ்டன்ட் டைரக்டர் எம்எஸ்எம்இ எங்களுடைய விழா அனைத்துக்கும் வருவாங்க. அவங்க விழாவுக்கும் எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் எல்லாம் ஒரே மினிஸ்ட்ரியில் ஒன்றா பேசிட்டு அவங்களையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுடைய தலைவர் திரு எஸ் ராஜு, எங்களுடைய செயலாளர் எஸ் ராஜு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி கூற அம்பாசமுத்திர சர்வீஸ் செக்ரட்டரி சுப்பிரமணியம் வந்திருந்தார். மேலும் இங்கே உள்ள திருநெல்வேலி சர்வீஸனுடைய நலவிஞர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவரை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். இன்னமும் ஒரு 10 நாளைக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணல. அண்டு இந்த மலையில் நிறைய பேர் சபராக இருக்கீங்க. ஏதாச்சும் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்கிறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர் எல்லாம் நீங்கள் கொடுத்த உடனே அனுப்பிடுறோம். பாருங்க, தூத்துக்குடி அவ்வளோ வர முடியல. ஆனால் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர் சப்சிடி ரிலீஸ் பண்ணிட்டோம். எம்எம்டிஎஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் போவே இல்லை. அவருக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு சமயத்தில். அது அவருக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கங்க. 5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு. பாதி கிடைச்ச கூட பரவாயில்ல, இல்லாட்டி ஏற்பட்ட லாஸ் அவருக்கு. அதுக்கு எல்லா சங்கமும் உங்களுடைய ப்ரே பண்ணி அவர் கிடைக்கிற மாதிரி வேண்டிக்குங்க. ரொம்ப லாஸ், ஹெவி லாஸ். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஹெல்ப் சங்கத்துக்கு இப்போ நான் கமிஷனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும். புதுசாக ஆள் வந்தால் சொல்லலாம். இதில் பிஎம்ஜி இருக்காங்க. அவங்களுக்கும் எல்லா அனைவரையும் வரவேற்கிறது. பிஎம்ஜி எத்தனை மீட்டர் இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த சங்கத்தை இப்போ நம்ம 60 ஸ்டால் போட்டிருக்கோம். 50 ஸ்டால் தான் டார்கெட்டு.
இலக்கு 1 கோடி ரூபா சேல்ஸ் இலக்கு. பேப்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தினமலர் வந்துச்சு, 2 நாளைக்கு ஒருத்தர் கொடுக்க போகிறோம். பிட் நோட்டீஸ் எல்லாம் எடுத்து அனுப்பியாச்சு, வால் போஸ்ட் எல்லாம் அடிச்சாச்சு, எல்லா வீட்டுக்கு பேப்பர்லையும் உள்ள வச்சு அனுப்பியிருக்கோம். ஆட்டோ அனுப்பியிருக்கோம், 2 ஆட்டோ அது போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே ஹெவி ஃபுல் ரோடு வைக்க வர்ற மாதிரி, மக்கள் வர்ற மாதிரி டிவியில், லோக்கல் டிவியில் சேனலில் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ பட்ஜெட் போடணுமோ எல்லாமே சொல்ல போகிறோம். அதுக்கு மேலே யாருக்குங்க தெரியும்? திருநெல்வேலி மாதிரி ஊர்லலாம் இவ்வளோ மழை பெய்யும் யாருக்கா தெரியுமா? கனவுல காணல. தஞ்சாவூரில் ஜெட்டாவில் பெய்யும் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். நாகப்பட்டில் பெய்யும் ஒத்துக்கிறேன். இந்த ஊர்லலாம் வந்து எப்படி மழை பெஞ்சு இவ்வளோ தூரம் வெள்ளம் போகணும்னு யாரும் நினைக்கல. அதனால உங்கள் சேல்ஸும் ஆண்டவன் தான், கண்டிப்பாக ஆகும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நான் கண்டிப்பாக ஏதாவது மனசில் படுது. இந்த சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஹெவி சேல்ஸ் ஆகும். ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். டோன்ட் வரி. அண்டு அடுத்தடுத்து இப்போ ஃபேஷன் ஷோ வர சனிக்கிழமை நடத்த போகிறோம். ஃபேஷன் ஷோ அது மாதிரி ஏதாவது ஒரு விழா வந்து அறவளத்தான் வந்து ஏதாவது ஒரு விழா நடத்திட்டே இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. க்ரௌடு வர்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகளோ எல்லாமே செய்கிறாங்க. இந்த சக்ஸஸுக்கு வந்து எங்களுடைய எவ்ரி ஸ்டாஃப், கோவிந்தராஜ், அன்புச்செழியன், செந்தில், மனவாளன், இவரா எல்லாருமே அறவளத்தான் அத்தனை பேருக்கும் வந்து என்னோட சார்பாக முருகராஜ், சரவணன் எல்லாருக்கும் எவ்ரி ஸ்டாஃப் ஆஃப் கேவிஎஸ்சி நான் வந்து என்னுடைய சார்பாக நன்றி கூறி வாய்ப்பு வாழ்க்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சேர்மன் ப்ரோக்ராம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு விசியில் சொல்கிறேன் என்னைக்கு எதுன்னு. அதை மட்டும் கொஞ்சம் இந்த வருஷத்துக்கு தான் கடைசி ப்ரோக்ராம். ஓகே, தேங்க்யூ. விழாவின் அடுத்த பேச்சாளர் அவர்களை திருமதி நாகஜோதி, லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட தொழில் மையம் திருநெல்வேலியிலேருந்து வரோம். இங்கே நிறைய டிஸ்பிளேஸில் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். எல்லாமே நல்லா யூனிக்காக இருந்தது. இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இவ்வளோ தூரம் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க. ஃபங்க்ஷனெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ண அசோகன் சார் வந்து எப்போவுமே இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே பண்ணுவாங்க. சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேருக்கு மாவட்ட தொழில் மையம் உள்ள ஸ்கீமெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்காது. நான் ஒரு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக வேணும்னா என்னோட ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன், அதை வச்சு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் வெறுமனே வியாபாரம் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா 8 படிச்சிருந்தா 15 லட்சம் வரைக்கும் உள்ளது வியாபாரம் எடுத்துக்கலாம். லோன் வாங்கணும், 1,25,000 வாங்கணும். வெறுமனே வியாபாரம் மட்டும் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 15 லட்சம் பண்ணிக்கலாம். பிஎம்இஜிபி ஸ்கீமில் தான் நீங்கள் எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. அந்த ஸ்கீமும் டிக்கோ ஒன் ஆஃப் த ஸ்பான்சரிங் ஏஜென்சி, அதில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீட்ஸ்னு ஒரு திட்டம், அதில் 5 கோடி வரைக்கும் வியாபாரமும் பண்ணிக்கலாம். அதில் வந்து சேவை மட்டும்தான், சேவை உற்பத்தி மட்டும்தான், வியாபாரம் அதில் கிடையாது. 5 கோடி வரைக்கும் பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 35%
ராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக திரு எல் வடிவேலன் உதவி இயக்குனர் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் என் பேர் வடிவேலன், காதி போர்டு ஏடியாக இருக்கேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி 3 மாவட்டத்துக்கும் உதவி இயக்குனராக இருக்கேன். காதி கமிஷனுங்கிறது காதி போர்டுடைய தாய் சங்கம், தாய் அது. காதி போர்டுங்கிறது எங்களுடைய காதி போர்டு. அடுத்தது சர்வத சங்கங்கள் எங்களுடைய சகோதர நிறுவனங்கள். இன்றைக்கி இவ்வளோ பெரிய மிக பிரமாண்டமான பொருட்காட்சியை திறந்து வச்சுருக்காங்கன்னா அதில் நம்மளுடைய பங்கு அதில் இருக்கணும். ஒவ்வொரு சர்வத சங்கங்களும் இதில் பங்கேற்றிருக்கீங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய பொருள் எல்லாமே இந்த மக்கள்கிட்ட போய் சென்றடையணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ட்ரெடிஷ்னலுக்கு மக்கள் மாறிக்கிட்டு வர்றாங்க. மாறி வரக்கூடியதை நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய பொருள்களை காட்சிப்படுத்தி விற்பனைப்படுத்தி விற்பனை அதிகரித்து அவங்க காதி கமிஷனுக்கு நிர்ணயம் பண்ண டார்கெட்டை நம்ம எந்த வகையிலாவது அச்சீவ் பண்ணி காமிக்கிறதுடைய நம்முடைய கடமை. இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காதியே சிம்பிளாக செல்ஃப் ஹெல்ப் சொல்லுவாங்க. காதிங்கிற வார்த்தையே செல்ஃப் ஹெல்ப். காந்தியத்தினுடைய தத்துவப்படி அதாவது செல்ஃப் ஹெல்ப், சுய சேவை தான் காந்தியத்தினுடைய முக்கிய கொள்கை. காந்திய ரீதியாக நம்மெல்லாம் வந்திருக்கோம். காந்திக்கு செய்யக்கூடிய மரியாதை, காந்திக்கு செய்யக்கூடிய தியாகமாக நினைச்சு காந்தியத்தை போற்றுவோம். கதர் வாரியம் மற்றும் காதி கமிஷன் மற்றும் சகோதரர்கள் சர்வோதரங்களை வளர்ப்போம் என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருமதி ரெஜினா பப்பி உதவி இயக்குனர் MSME அலுவலகம் திருநெல்வேலி அலுவலகத்திலே இருந்து வந்திருக்கின்ற சிறப்புரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும், மேலும் இங்கு அநேக ஸ்டால்களில் பங்கேற்று வந்துள்ள அனைத்து தொழில் முனைவோர்கள், சர்வோதய சங்கம் அனைவரையும் நம்முடைய MSME திருநெல்வேலி கிளை சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற KVIC மதுரை அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. நிறைய பேரை மீட் பண்ணணும், நிறைய பேருக்கு அவங்களுடைய தொழில் விரிவடையணும், நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரம் மூலமாக முன்னேறணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் என்ன போட்டிருக்கு அப்படின்னா தி வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிறத போட்டிருக்கு. அதாவது என்னன்னா நம்மளுடைய உள்நாட்டில் நீங்கள் தயாரிக்கிற பொருட்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும், அப்படிங்கிறது வாங்கணும், அந்த மீனிங்கில் தான் போட்டிருக்காங்க. செல்ஃபி பாயிண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. நம்ம பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழே நிறைய யூனிட்ஸ் கடன் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் செலுத்திருக்கிறாங்க, நிறைய பேர் பிளான் பண்ணி போயிட்டு இருக்குது. அதுலேயும் நிறைய தொழில் முனைவோர் இந்த இடத்துல வந்துக்கும் போது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த திட்டங்கள் மூலமாக நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியில் நம்மளுடைய MSME DFOவும் ஒன்று. என்னுடைய அலுவலகம் நிறைய பேர் திருநெல்வேலியில் இருந்தாலுமே அவங்களுக்கே தெரியாது. நான் இப்போ சொல்கிறேன், நம்முடைய பேட்டை ITI கிட்ட, கவர்மெண்ட் ITI கிட்ட தான் என்னுடைய அலுவலகம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம், உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு டவுட் கேட்கனாலும் வேலை நாட்களில், அலுவலக வேலை நாட்களில் 10 to 5:45 வரைக்கும் எங்களுடைய அலுவலகம் இன்னும் நீங்கள் கண்டிப்பாக வரலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு 3 வகையாக தேவைகள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு என்னன்னா, என்ன தொழில் செய்யணும், என்ன விதமான தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒரு தொழிலை நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கடன் வசதி எங்கே இருக்குதுன்னு தெரியணும். மூன்றாவது அந்த தொழில் செஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராடக்டை எங்கே சேல் பண்ணணும், நமக்கு என்ன ப்ராஃபிட் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு இந்த 3 விதமான சப்போர்ட்டாக நீங்கள் MSME அலுவலகம் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் நம்மளுடைய வெப்சைட்லேயும் இருக்குது, நம்மளுடைய அலுவலகத்துலேயும் நிறைய ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோன் ஸ்கீமில் நம்ம பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமாக நாங்கள் நிறைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணி அதில் உருவாக்கிட்டு இருக்கோம். மூணாவது பார்த்தீங்கன்னா சந்தை வாய்ப்புகள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. அது மூலமாக உங்களுடைய ப்ராடக்ட்
ட்ரேட் ஃபேரில் வந்து கலந்துக்கலாம். நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ள சார்ஜஸ், ஸ்டால் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு செலவழிச்சுக்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இது எல்லாமே வந்து எங்களுடைய திட்டங்களில் வந்து பயன்பெறணும் அப்படின்னா உத்தியோக ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்கணும். அதை இலவசமாகவே நீங்களே எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் மூலமாக நிறைய கேம்ப் போட்டு நாங்களும் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இடத்துல லோன் கிடைக்கலையோ, இல்லாட்டா ஒரு ஈபி சப்போர்ட் கிடைக்கலையா, இல்லை ஒரு லைசன்ஸ் கிடைக்கலையா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் இந்த ஆஃபீஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. champions.gov.in அப்படிங்கிற ஒரு கிரீவன்ஸ் போர்ட்டல், ஆன்லைன் போர்ட்டல், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள் அதை பதிவு பண்ணலாம். நாங்கள் உடனே அந்த கிரீவன்ஸ் போர்ட்டலை உடனே பார்த்து அட்டன் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து அவங்களுக்கு நிறைய வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமாக நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ரெட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய பிரதமர் வந்து பிரதம மந்திரி விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 18 வகையான தொழில்கள் வந்து இதில் உள்ளடங்கி இருக்குது. அதுலேயும் நிறைய திட்டங்கள் மூலமாக நிறைய பேர் பொது சேவை மையம் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து வந்து வெரிஃபிகேஷனில் நீங்கள் வந்து லோன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வாங்குறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது. அதுக்கும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த திட்டங்கள் மூலமாக இன்னும் நிறைய உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுடைய அலுவலகம் பேட்டையில் இருக்குது. கண்டிப்பாக வாங்க, எங்களுடைய திட்டத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இந்த மழை நேரத்தில் கூட வந்து நமக்காக இறைவன் வந்து கால சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி திரும்பவும் வந்து நம்ம எழுந்து நிற்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எல்லாரையும் ஒன்று கூட்டு வச்சிருக்கிறாரு. அதற்கு நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்த கேவிசி மதுரை அபிஷியல்ஸ் எல்லாருக்கும், இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்தது. இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு சர்வோதய சங்கத்தின் தலைவர் எஸ் ராஜு அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருநெல்வேலியிலே நல்லதொரு கண்காட்சியை ஏற்பாடு செய்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு பணியாற்றிய அரவணத்தான் சார் அவர்கள், கோவிந்தராஜ் சார் அவர்கள், அன்புச்செழியன் சார் அவர்கள் மற்றும் அவரோடு பணியாற்றிய அதிகாரிகள் அனைவருக்கும் முதற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை வந்து திறந்து வைத்து சென்றுள்ள மதிப்புக்கு மரியாதைக்குரிய கார்ப்பரேஷன் கமிஷனர் IAS அவர்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக IOP லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் சென்ட்ரல் மேனேஜர் திருநெல்வேலி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அன்பிற்குரிய அண்ணன் காதிபோடு ஏடி வடிவேலன் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக MSME DFO அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலியிலே சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே KVC மூலமாக கண்காட்சி ஏற்பாடு செய்த போது மதுரை ரீஜனில் உள்ள அனைத்து சங்கத்தினுடைய நிர்வாகங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். காரணம், நல்ல விற்பனை இருக்கும். அந்த விற்பனையை கொண்டே நிறைய பேர் GPF கட்டிருக்காங்க, சம்பளம் போட்டிருக்காங்க. அவ்வளவு திருநெல்வேலி என்றாலே அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். இப்பொழுது ஏற்கனவே சென்ற வாரம் கண்காட்சி திறப்பதாக இருந்தது. அது இயற்கையின் சூழ்நிலமாக அது தடைப்பட்டு இன்று இந்த கண்காட்சி திறந்து வைத்துள்ளார்கள். உண்மையிலேயே கண்காட்சி ஏற்பாடு செய்த KVC அதிகாரிகளுக்கு நான் மீண்டும் நன்றியாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று கேட்டால் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் கதர்னுடைய விற்பனை கூட வேண்டும்,
விளம்பரம் அதிகமாக வேண்டும், அதனால் விற்பனை கூடி மேலும் மேலும் இந்த நிறுவனங்கள் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்துள்ளார்கள். சென்ற 10/12/23 அன்று கூட பெங்களூரிலே சேர்மன் அவர்கள் மற்றும் சிஓ அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களும் இந்த கருத்தைத்தான் கூறினார்கள். நாங்கள் வாரணாசி, பாம்பே இங்கெல்லாம் நாங்கள் வைக்கிற காரணமே அது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. இன்று இந்த கண்காட்சி சிறப்பாக வருகை தந்த மதுரை ரீஜனுடைய அனைத்து சர்வசங்கத்துடைய நிர்வாகர்கள், அதைவிட சென்னை ரீஜனில் வந்துள்ள தஞ்சாவூர், ஆரணி மற்றும் மற்ற நிறுவனங்கள் வந்துள்ளார்கள். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. காரணம், மிக தூரத்திலிருந்து இன்று வந்துள்ளார்கள் என்றால் அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மதுரை ரீஜனுடைய சங்கத்தினுடைய நிர்வாகர்கள் எங்கு எக்ஸிபிஷன் போட்டாலுமே உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் கலந்து கொண்டு விற்பனையை மிக சிறப்பாக செய்வார்கள். ஏனென்றால் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு நடந்த விற்பனையிலே மிகவும் பெருமைக்குரியதாக பாம்பேயிலே பேசினார்கள். அந்த அளவு இந்த திருநெல்வேலி மிகவும் சிறப்பான ஒரு ஊர். ஆனால் இந்த ஆண்டும் மிகவும் சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நல்ல இடம், நல்ல பரப்பளவு அதிகமுள்ள இடம், நல்ல மிகவும் பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் மக்கள் அதிகம் வந்து இங்கே நம்மளுடைய பொருட்களை வாங்கினால் இந்த கண்காட்சி சிறப்பாக இருக்கும். கேவிசிக்கும் நல்ல மரியாதை இருக்கும், நம்மளுக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் என்று கூறிக்கொண்டு, உண்மையிலேயே இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த கேவிசியுடைய உதவி இயக்குநர்கள் அருளதாஸ் அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், அன்புச்சில் அவர்கள்லாம் உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த ஒரு வாரமாகவே வந்து இதற்கு முழு ஏற்பாடு செய்து இதில் எவ்வளவு நாம் இந்த அமௌண்டை குறைக்கணுமோ அவ்வளவு தூரம் வந்து ஏற்பாடு செய்தார்கள். அதற்கெல்லாம் மேலே நம்ம இயக்குநர்கள் சொல்ல வேண்டியது இல்லை. எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். மேலே பாம்பேயில் உள்ள அதிகாரிகள் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையுமே சிறப்பாக செய்வார்கள். ஆகவே இந்த கண்காட்சி மேலும் மேலும் சிறப்படைந்து நல்ல விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை வழங்க வருமாறு எங்களுடைய அன்பிற்குரிய KS சுப்பிரமணியன் அம்பாசமுத்திரம் சர்வோதய சங்கத்தின் செயலாளர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். கதர் கிராம கைத்தொழில் ஆணையம் மதுரை மூலம் நடத்தப்படும் மாநில அளவிலான கதர் கிராம கைத்தொழில் கண்காட்சி சிறப்புற தொடங்கி வைத்த திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் வரவேற்பு வழங்கிய கதர் கிராம கைத்தொழில் ஆணையம் மதுரை மண்டல இயக்குனர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய மேலாளர் மாவட்ட முதன்மை வங்கி அவர்களுக்கும் பொது மேலாளர் மாவட்ட தொழில் மையம் அவர்களுக்கும் உதவி இயக்குனர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அவர்களுக்கும் தமிழ்நாடு சங்க தலைவர் அவர்களுக்கும் உதவி இயக்குனர் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் அவர்களுக்கும் எங்களது மண்டல அலுவலகம் மதுரை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்கள் கண்காட்சி நடைபெற இடம் ஒதுக்கி கொடுத்த திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் அனுமதி அளித்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, பத்திரிகை துறை அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாநில அளவிலான கதர் கிராம கண்காட்சி எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடத்த இசைந்த மதுரை மண்டல இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் மேலும் கண்காட்சியில் பங்கு பெற்றுள்ள அனைத்து கதர் கிராம கைகள் நிறுவனங்கள் மற்றும் அதன் ஊழியர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கண்காட்சியை சிறப்புரை நடத்த பொறுப்பேற்று அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துள்ள ஒப்பந்தக்காரர் சூர்யா டெக்கரேஷன் அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேசிய கீதம் இசைக்கப்படும்.
Thank you.